அத்தியாயம் 15. அரைக்கதவை சாத்திக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் சர்வேஷ். ஆண்கள் கண்ணீர் வடிப்பதில்லை என்பது தவறு. தன்னவளை பிரியும் நேரம் கண்கள் தானாக கண்ணீரை சுரந்தன சர்வேஷிற்கு. லேசாக தனது வலக்கை நுனிவிரலால் இன்றும் கண்களில் வழிந்த அந்த கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டான். அன்றைய தினம் அவனது கை மீறி அனைத்தும் நடந்தன. வீட்டை எதிர்க்கவும் அவனுக்கு மனமில்லை, துணிவும் இல்லை. கங்காவை விட்டு பிரியவும் அவனுக்கு மனமில்லை. எப்படியோ வேக வேகமாக அவசரமாக முடிந்த திருமணத்தை நினைத்து பார்க்கையில் இன்றும் அவனுக்கு மனதில் ஒரு ஓரத்தில் வலித்தது. அருகில் நின்று கொண்டிருந்த பியூன் அவனிடம், சார் என்னாச்சு, கண்ணில் இருந்து ஏன் தண்ணி வருது என்று கேட்க, கண்களை துடைத்தவன் இருமுறை இருமினான். லேசா உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான். சரிங்க சார், டீ வாங்கிட்டு வரவா? இல்லைப்பா, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இன்டர்வியூக்காக வெளியே காத்திருக்காங்க. ஒருத்தராக வர சொல்லுப்பா. இன்டர்வியூ நடக்க ஆரம்பித்தது. அவனது நினைவுகள் சட்டென நீங்கி நிஜ உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தராக உள்ளே நுழைய அவர்களை நல்ல முறையில் இன்டர்வியூ எடுத்து ஆட்களை தேர்வு செய்தான். அதிலும் அவனது உள்மனம் கூறியபடி யாருடைய குடும்ப பின்னணி மிகவும் பின்தங்கி இருக்கின்றதோ அவர்களை கருத்தில் கொண்டே ஆட்களை தேர்வு செய்தான். மாலை வேளை ஆனது. அவனது வேலையும் முடிந்தது. ஆட்களை தேர்வு செய்து மேலிடத்திலும் கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான். அலுவலகத்திலிருந்து கிளம்பி மெல்ல மெல்ல நடந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நிற்க சில்லென்ற காற்று அவனை வருடி சென்றது. ஏனோ இந்த நேரம் அவனிற்கு அந்த காற்றின் சுகந்தம் சுத்தமாக பிடிக்கவில்லை. காலையில் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகம் வர கௌரியை அடித்து விட்டோமே என்ற எண்ணமும் அவளது மனதில் தோன்றி மறைந்தது. குற்ற உணர்ச்சியில் வருத்தம் கொண்டார். பாவம் கௌரி, அவள் என்ன செய்வாள்? சாதாரண பெண்தானே அவளும். என்னதான் திருமணம் திடீரென்று நடந்திருந்தாலும் அவளை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அந்த நிம்மதி முழுவதுமாக குலைந்து போனது மறுமுறை கங்காவை பார்க்க நேர்ந்த நொடியிலிருந்து. கௌரியுடன் திருமணம் முடிய அதனை கங்காவிடம் கூறவும் இயலாமல் அவளுக்கு தெரியாமலே சென்னையிலிருந்து பணி மாறுதல் வாங்கினான் சர்வேஷ். அதன் பிறகு அவன் கங்காவை பார்க்கவே இல்லை. ஆனால் அன்றைய தினம் அவளை அந்த கோலத்தில் பார்ப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அன்று ஒரு நாள் சர்வேஷ் கௌரி மற்றும் குழந்தைகளுடன் தனது காரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்க வழியில் இருந்த பிரபல கல்லூரி ஒன்றின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள் கங்கா. அவளது கழுத்தில் அந்த கல்லூரியின் ஐடி கார்டும் இருந்தது. அவளது கையை பிடித்து 2 வயது சிறுவன் ஒருவனும் நின்று கொண்டிருக்க சட்டென பார்த்த பார்வையிலேயே கங்காவின் நெற்றியில் குங்குமம் இல்லை என்றும் அவளது கழுத்தில் தாலியும் இல்லை என்றும் ஒரு நொடியில் கண்டு கொண்டான். அவள் அந்த கல்லூரி வாசலில் நின்றிருந்த தோற்றம் அவனிற்குள் ஏதோ செய்தது. அவள் ஏதோ பிரச்சனையில் இருப்பதை நன்றாக உணர்ந்தான். அதன் பிறகுதான் அந்த கல்லூரியில் பணிபுரியும் தனது பால்ய நண்பன் ஒருவனிடம் கங்காவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவன் தனது நண்பன் ரமேஷிற்கு ஃபோன் செய்ய, டேய் சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன எதுவும் விசேஷமா? தங்கச்சியெல்லாம் எப்படி இருக்காங்க? குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணுமே. சொல்லுடா சர்வேஷ். இல்லை மச்சான், அங்கே உங்கள் காலேஜில் கங்கான்னு பொண்ணு வேலை பார்க்குறாங்களாடா? ஆமாண்டா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில். எதுக்கு கேட்குற? இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா? ஆமாம் மச்சான், ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வீடு வேறு ஊர் தானே? அடா ஆமாடா, ஆனால் இப்போ அவங்க ஹஸ்பண்டு கூட இல்லையே. ஏன், என்னாச்சு? சரியான சந்தேக பிராணிடா அவன். ஏதோ வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணாலாம். அதை எப்படியோ விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் வேலையை விட சொல்லியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறமும் அவன் சந்தேகம் தீரலை. வீட்டை விட்டு பற்றி விட்டுட்டான் என்று கூற இதயமே நொறுங்கி விட்டது சர்வேஷிற்கு. நிச்சயம் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை.
கங்காவிற்கு இப்படி நடந்ததை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் அவனும் அதற்கு ஒரு காரணம் என்று நினைக்க நினைக்க அவனால் அவனை மன்னிக்கவே முடியவில்லை. டேய் சர்வேஷ், கேட்குறியாடா? நான் பேசிகிட்டே இருக்கேன். சொல்லுடா. என்ன பதிலே காணோம்? ஒன்றும் இல்லைடா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கானோ? ஆமாண்டா, குட்டி பையன். அவன் பேர் கூட உன் பேர் தான்டா, சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்கள் கலங்கி விட்டது சர்வேஷிற்கு. என்னடா, அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்லை மச்சான், அவள் அட்ரஸ் மட்டும் வேணும், வாங்கி கொடு, நான் நேரில் போய் பார்த்துக்கிறேன். கௌரியை கூட்டிகிட்டு போய் தான் பார்க்கணும் என்று போய் கூறினான் சர்வேஷ். சரிடா என்று ஃபோனை வைத்தவன் 2 நாட்களில் கங்காவின் வீட்டு முகவரியை வாங்கி கொடுத்தான். அந்த முகவரியை பார்க்க உடனே சென்று அவளை பார்க்க வேண்டும் என்று தான் தோன்றியது அவனுக்கு. அதே நேரம் அது தவறென்றும் நன்றாக புரிந்தது அவனுக்கு. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.